ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் கிட்டத்தட்ட 10:40க்கு அப்புறமும் ரெண்டு டீமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி ஒரு வின்னிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும், ரெண்டு டீமே புல் பேக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. பட் ஒரு ஓவர் ஸ்பேனில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. பட் வெற்றியும் தோல்வி வீரனுக்கு சகஜம். ஒரு 6 கண்டினியூஸ் வின்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு தோல்வி. பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி நம்மளும் ஒரு 7வது தோல்வியை சந்திக்கிறோம். எனக்கு இதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா வெற்றியையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க, தோல்வியும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்கிறப்போ எனக்கு அது பெருசாக ஒரு இம்பேக்ட் தரல. இப்போ நான் வெற்றி 6 கண்டினியூஸ் வின் இருந்தப்பையும் பெருசாக ஒன்றும் அதே 100 வியூஸ் தான் போகுது, அதே தோத்தாலும் அதே 100 வியூஸ் தான் போகுது. அப்படிங்கிறப்போ எனக்கு இது என்னுடைய வேலை, நான் கற்றுக்கிறேன், நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு பயன்படுறதும் உங்களுடைய இலக்கு. ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, குவிண்டன் டிகாக், ஷர்துல் தாக்கூர், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், அல்லா கசான்ஃபர், இவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதுவும் அல்லா கசான்ஃபர் கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் கிட்டேருந்தும் இன்றைக்கி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். மற்றபடி குவிண்டன் டிகாக், ஷர்துல் தாக்கூர், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட்லாம் டீசெண்டான பிக் தான். அதுவும் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட்லாம் ரொம்ப ஆவரேஜாக விளாண்டுருக்காரு. இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்டருந்து. இது போக மும்பை இந்தியன்ஸில் வந்து கிட்டத்தட்ட நிறைய இப்போ இந்த ரோஹித் சர்மா உள்ளே வரதாக இருக்கட்டும், குவிண்டன் டிகாக்கு, ரியான் ரிக்கில்டன்னு மாறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் இதில் தான் மாறுதல்கள் இருந்ததுன்னா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் புதுசாக வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி இதில் போடுவோம். அதுக்கப்புறமா அஸ்வானி குமார் நல்லா விளாடுவாங்க. பேட் கம்மின்ஸ், அபிஷேக் சர்மா கிட்டேருந்து நீங்கள் செம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரஃபுல் ஹிங்கே கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். சலீல் அரோரா, அனிகேட் வர்மா நல்லா விளையாடுவாங்க. அவங்கள வந்து இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ட்ரீம் 11 டீமில் எடுத்துக்கலாம், நல்லா விளையாடுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா என்னென்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னா, டாஸ் போட்டதுக்கப்புறம் புது பிளேயர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸு, அப்புறம் வந்துட்டு டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸு, அப்புறம் ட்ரீம் 11 டீம் நம்மளே ஒரு 5 டீம் கொடுத்துரும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததாக இப்போ ரிஸ்கி கேம்பில் ஹர்திக் பாண்டியா டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ட்ரீம் 11 வர அளவுக்கு சூப்பராக விளாட மாட்டார். ஜஸ்பிரித் பும்ரா ரிஸ்க்கு, மிச்சல் சாட்னர், நமந்தீர் எல்லாருமே ரிஸ்க்கு தான். ஹென்ரிச் கிளாஸன் 75% அவாய்டு, டிராவிஸ் ஹெட்டும் 75% ரிஸ்க்கு தான். ஸோ அப்படி இப்படின்னு தப்பி போனால் கூட இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வந்து எடுத்தோடனே கொஞ்சம் விக்கெட்ஸ் படப்படன்னு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? அதுவுமே நம்ம வந்து ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். இஷான் கிஷன், இஷான் மலிங்கா, ஹர்ஷ் தூபே, சிவங்குமார், சகிப் ஹுசேன், இவங்க எல்லாருக்குமே 75% நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்றைக்கி ரிஸ்க்கு தான், ஸோ எடுத்துக்க வேண்டாம். ஒரு பவுலிங் போட்டாலும் சரி, பேட்டிங் போட்டாலும் சரி, பெருசாக ஒன்றும் வேறு லெவலில் ட்ரீம் 11 ஸ்கோர் வருமானு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ரிஸ்க்குங்கிற மாதிரி காட்டுது. ஜோதிடத்தில் எனக்கு என்ன சொல்லுதுன்னா வேணாம் அப்படின்னு சொல்லுது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம சேனலுக்கு வியூஸ் கம்மியாக போகுது. ஒரு வகையில் எனக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குது. சரி, ஓகே. ஏன்னா இன்னும் நம்ம வியூஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா புதுமையான விஷயங்கள் பண்ணுறோம். அது எனக்கு நல்லா நிறைய விஷயங்கள் கற்றுக்குது. சரி, இன்றைக்கி நம்ம டீம் பிளேயர்ஸ் கவுண்ட் பார்க்கும்போது எம்ஐயில் 7 பேர் விளாட்றாங்க, எஸ்ஆர்எஸில் 5 பிளேயர் நல்லா விளாட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் மேபி 1-2 பிளேயர்ஸ் தப்பி போனாங்கன்னா சமமான ஒரு மேட்சாக தான் இருக்கும். இன்றைக்கி இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது இது வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருந்தால் அந்த இதில் நல்லா விளாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளாட மாட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது 2 டீமுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுது. மேபி இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 190 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டோட்டல். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச் இருக்க பொழுது. ஸோ யார் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிற பொறுத்து நம்ம வந்து கண்டிப்பாக இதுலேருந்து கூட ஒரு இது எடுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டுகளை கேட்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.